சின்ன வயசில் போட்டிருக்கேன். அது 3 வருஷமா தொடர்ந்து அத்தை சடல் போட்டுக்கிறாங்க. இது வந்து 3வது வருஷமா? இது 3வது வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொங்கல் தான் வைக்க போகிறோமே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சாரீலாம் வந்து கட்டியிருக்கேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்போதே சொல்லியிருந்தேன் மேக்கப் திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல, மேக்கப்லாம் எதுவும் போகல சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டிருக்கேன் இப்போது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மனோவுக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் காஸ்ட்யூம் போட்டிருக்கோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? போகலாம் வாங்க. ஆமாம், இன்றைக்கி சடல் திருவிழா. அத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடல் போட்டுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்போமே. ஃபுல்லானா மணி 3 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே கிளம்பணுமே. ஸோ இது நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். போகலாமா? போகலாம். போயிட்டு பொங்கல் வைக்கிறதுலாம் பார்க்கலாம். ஆமாம், வில்லேஜ் ஃபெஸ்டிவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்க சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வில்லேஜில் நடக்கிற திருவிழாக்கெல்லாம் வர முடியாது இல்லையா? ஸோ வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். சிம்மோட கோலி தனி சுச்சுவேஷன் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரதான் வேலை. சரி கிளம்புங்க. அடுத்தது வேறு போட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அத்தை வந்து சடல் போட போகிறாங்க. எத்தனை வருஷம் வந்து சடல் போடுறீங்க? அது முன்னாடி 3 வருஷமா தொடர்ந்து அத்தை சடல் போட்டுக்கிறாங்க. இது வந்து 3வது வருஷமா? இது 3வது வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். உடம்புலாம் வலிக்குதுன்னா சடல் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக்கின்னு இது மாதிரி வலிலாம் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் வலிக்குதோ, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சடல் போட்டிருக்கேன். இந்த இடத்த எனக்கு இந்த இடத்த இவ்வளோ நீட்டுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், நவுறும் அது. ஸோ அதுக்கு பயந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வேண்டிட்டு சடல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. எதுவுமே இல்லை இருக்கும், பட் அது எனக்கு வலிக்காது, எதுவும் தெரியாது. ஹாய் காமிச்சேன். அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மனோட அண்ணன் பொண்டாட்டி. ஷீஸ் மை ஓரகத்தி. போகலாமா? போகலாம். என்ன சன்னியா, பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? பொங்கல் வைக்க ரெடியாக எப்போ முடிஞ்சிச்சு. முடிவு போய் ஸ்டேஜில் இன்னும் பொங்கி வருதான் ஃப்ரெண்ட்ஸ் பேலன்ஸ். எங்கள் பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் போல. நம்ம வந்து கல்லு முட்டிலாம் வைக்க தேவை. நம்ம முன்னாடி வந்து வச்சிருப்பாங்கல்ல, வச்சுட்டு அடுப்பு எடுத்துகிட்டு போவாங்க. அடுப்பு அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு போவாங்க. அந்த அடுப்பில் வந்து பின்னாடி வரவங்களாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அடுப்புலாம் அப்படி தான். என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல் தான். ஆமாம், சக்கரை பொங்கல். சக்கரை போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் தான் போடுவாங்க. வெல்லம் தானே வந்து போடுவோம். வெல்லம் தான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க பாயசத்துல வெல்லம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பொங்கல் வச்சுட்டு அங்கே பாருங்க. பொங்கல் வச்சுட்டு அங்கே போயிட்டு படையணும். நிறைய பேர் நமக்கு முன்னாடிலாம் பொங்கல் என்னம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. ரொம்ப லேட்டானா இந்த வாட்டி. நாங்கள் எத்தனை மணி இருக்கு? மணி 4 ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் 3:30 வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எல்லாருமே மதியமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும் போது பார்த்தேன். பொங்கல் வைக்க போகும்போது பார்த்தேன். நான் கூட தூக்கிட்டு வரும்போது பொங்கல் வச்சு திரும்ப என் முன்னாடி கூட தூக்கிட்டு போகிறாங்க அவங்க. ரொம்ப லேட்டு. சரி வைங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஜோடிச்சு சாமி தானே பண்ணோம். ஆமாம், நேற்று நைட்டு இந்த ஊர்வலம் வந்த சாமி. ஆமாம், இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி தான் ஊர்வலம் வருமே. ஒரு திருவிழாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக சேர்ந்து, அதாவது இப்போ நாங்கள் இருக்கோம் அப்படின்னா மாமா இருக்காருன்னா மாமா கூட பிறந்தவங்க, அப்புறம் அங்காளி பங்காளிலாம் சேர்ந்து ஒரு திருவிழா வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நடத்துவாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும் இந்த திருவிழா. ஒரு வாரமும் ஒரு வீட்லேயும் ஒருத்தர் வந்து எடுத்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு சாமி ஊர்வலம் வரும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஊர்வலம் வந்த சாமி தான் இன்றைக்கி சடல் போடுற அன்றைக்கி நைட்டு ஊர்வலம் வரும். மூடி வச்சுருக்காங்க, திறந்து வைக்க மாட்டாங்க. சாயந்தரமாக சடல் இப்போ ஈவினிங்காக போடுவாங்க. டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பொங்கல் வச்சுட்டு போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். எப்பயுமே சடல் போட்டு ஊர்வலம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு போகணும் சீக்கிரம். அம்மா சடல் போடணும். இந்த தீ மிதித்தல் அப்புறம் சடல் போடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும். ஆனால்
பார்த்தீங்கன்னா சடல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கையில் காலில் போடுவீங்களாக்கா? கையில் காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. போயிட்டு காட்டுறேன், இவ்வளோ பெரிய ஊசி வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புது புடவெல்லாம் கட்டிக்கிட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. செப்பலாம் சாமி கிளம்பிச்சு. அத்தைக்கு இந்த சாரி அத்தைக்கு இந்த சாரி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் கொடுக்குறாங்க. சனே திருவிழா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. திருவிழா முடிஞ்சது பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இந்த திருவிழா வந்து முடிஞ்சிருச்சுனாக்க நாளைக்கு வந்து மஞ்சள் நீராட்டு வச்சு முடிச்சிருவாங்க. நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஆர்வமாக இருக்காது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மஞ்சள் நீராட்டு விழா வைப்பாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் வந்து பாரதம் படிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வார திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மறிக்கிற திருவிழா, தீ மிதி திருவிழா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் காத்திருக்கணும். அது நீங்கள் தான் தீ மிதிப்பீங்களா? இவங்க ஒன்லி சடல் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி சடல் போட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு வாட்டி போட்டிருக்கேன். மொன்ன 2 போட்டிருக்கேன். சடல் போட்டிருக்கேன். சின்ன வயசுல போட்டிருக்கேன். இப்போ அது மொன பற்றி ஒரு சீக்கிரம் சொல்ற பாருங்க. ஊசி போடுவான்னு பயந்துனே ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு. தட்டா அந்த கதையில கேட்டீங்க திருப்பி இன்னொரு நாள் வச்சு செய்யற மாதிரி. அந்த கதையை கேட்டா நானே சிரிப்பேன். இப்ப கேட்டா சரி சாப்பிடுங்க. கடை தெருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குமே. கடை நாங்கள் வர நேரம் பார்த்து எல்லாம் கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த தள்ளு வண்டி இருக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. தள்ளு வண்டி பார்த்து எதாவது வாங்கலான்னு பார்த்தா எனக்கு என்னதான் வாங்குறதுனே யோசிக்க முடியல, தோண மாட்டேங்குது. வாங்க பார்த்துட்டு தான் வாங்கணும். வளையல் தான் இருக்குது. வளையல் போட்டுக்கலாம் பார்த்தா நெருப்பு நாங்கள் இதை விட நிறைய கடை வரும், அப்போ போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் ஏதாவது அமைதியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி பாரு, பிடிச்சிருந்தா எதாக இருந்தாலும் வாங்கிக்கோ. சனே கடத்தேர்லாம் சுற்றி பார்த்தாச்சா? எங்கே சுற்றி பார்த்து கடத்தேர் இருந்தாலும் சுற்றி பார்க்கறதுக்கு 2 கடை தான் இருந்தது. சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நான் எனக்கு எதுவுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். வலையெல்லாம் அப்படி தான் போட்டாங்க, வலையெல்லாம் வாங்கல. அத்தைக்கு மட்டும் வலையில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கவிக்கு வந்து வலையில் போட்டுக்கிட்டோம். இந்த இது அத்தை வந்து கொத்து வலி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க, அதனால அவங்க கொத்து வலி வாங்கிட்டு வந்தோம். அவங்க வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க, அவங்க வந்து கூட்டு போகல. இப்போ தான் நாங்கள் வரும்போது அவங்க வீட்டில் வந்து இருந்தாங்க. போட்டு பாருங்க சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருமா. இந்த வலையிலோட ஒரு சைஸ் பெருசு. இது பரவாயில்லம்மா, வாங்கியா அப்படியே இது அந்த சிவப்பு கலரா? இது ரெயின் டிராப்ஸ் வலையில போட்டு பார்த்துட்டியா? அது கொஞ்சம் பெரிய சைஸ், அது பார்த்து போடு கரெக்டாக. ஏற்கனவே இந்த கலர் தான் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துன்னு இந்த கலர் தான் போட்டிருந்தாங்க. இதே கலரை வாங்கி போகலான்னு சொல்லிட்டு